बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिहिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इद यमकुरु बिकल्लज़ीन कफ़रू लियुज़्बितूक व यक़्तुलूक व युख़्रिजूक व यमकुरून व यमकुरुल्लाह वल्लाहु खैरुल माकिरीन सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम इन्नमल अअमालु बिन्निय्यात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा वमन कानत हिजरतुहु इलल्लाहि व रसूलिहि फकानत हिजरतुहु इलल्लाहि व रसूलिहि वमन कानत हिजरतुहु इला दुनिया युसीबुहा अव इम्रअतिन यंकिहुहा फहिजरतुहु इला मा हाजर इलैहि सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। நெறிநிலை திரியா மருண்மதமிருந்து நெறிநிலை திரியா மருண்மதமிருந்து நெடுநிலம் எங்கனும் பறந்து துறவரம் தவறி இல்லறம் மடிந்து சுடரிலா மனையது போல குறைபடும் காலம் இருளனும் குஃப்ரின் புலமறுத்தர நெறி விளக்க மறுவிழாதெழுந்த முழுமதி போல் அவதரித்த அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே அன்னாரின் அடிச்சுவட்டையை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், இந்த இறைவனுடைய நேசத்திற்கு உரிய அவையிலே அமைந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. ஆமீன் என்று இறையிடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக, ஏதோ ஆண்டுதோறும் கூட்டப்படுகிற ஒரு நிகழ்வு என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஒரு காரியம் தொடர்படியாக நடக்கிறது என்று சொன்னால் அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம். ஒரு காரியம் தொடர்படியாக நடக்கிறது, அது இறைவனுடைய பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். நாமவெல்லாம் நாம் நினைத்தது போன்றெல்லாம் செய்ய முடியாது. இந்த நிகழ்வை இறைவன் பொருந்தி கொண்டான். இந்த நிகழ்வை நடத்துகிற உங்களுடைய ஊரை இறைவன் பொருந்தி கொண்டான். இங்கே வந்திருந்து பெருமானாருக்காக வேண்டி செய்தி சாய்க்கிற உங்களை இறைவன் பொருந்தி கொண்டான் என்கிற அர்த்தம். அல்லாஹ் அதை அப்படியே ஆக்கி தருவானாக. ஏனென்று கேட்டால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொல்லுவார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அற்புதமான ஒரு வாசகத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள். நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் உங்களுடைய இபாதத்துகளை இறைவன் அங்கீகரித்து கொண்டானா என்று நீங்கள் உங்களுடைய குருமார்களிடத்திலோ மௌலவிகளிடத்திலோ வேறு யாரிடத்திலோ போய் கேட்டு, என்னை இறைவன் பொருந்தி கொண்டானா, நான் செய்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்றெல்லாம் உங்களை நீங்கள் பார்த்து சரிபடுத்த வேண்டியதில்லை. அப்படி யாரும் இன்னொருவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கிட்டானாங்க, உங்கள் தொழுகையை அல்லாஹ் கூட்டுக்கிட்டானாங்க, உங்கள் ஹஜ்ஜை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் ஹஜ்ஜினுடைய நேரம் மிகப்பெரிய கூட்டம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நின்று கொண்டிருக்கிறார்கள். லட்சோப லட்சம் மக்கள் அங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் புரிஞ்சு, இத்தனை லட்சம் பேர் அல்லாஹு தஆலா இன்றைக்கு மன்னித்து விட்டான், மன்னிப்பு வழங்கி விட்டான் என்று சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை அர்-ரக்பு கதீர் வலக்கின்னல் ஹாஜ கலீல் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அர்-ரக்பு கலீல், பெருங்கூட்டம், வலக்கின்னல் ஹாஜ்
இந்த இடத்திலே ஹஜ்ஜுக்கென்று வந்து இறைவனுக்கென்று அவன் எப்படி சொன்னானோ அப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவர்கள் எத்தனை பேர் என்று தெரியலன்னாங்க. அதனால பெருமானார் சொன்னார்கள், இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ், நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்கள் அமலை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அது உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தொழுகை 5 வேளை நிரந்தரமாக இருந்தால் அது அல்லாஹுக்கு பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு புறத்தில் அது கடமை, நீங்கள் செய்தே ஆக வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு தொழுகை என்பது நினைக்கிற போது மட்டும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நினைச்சா போகலாம், நினைச்சா போகாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஹஜ்ரத் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க, 10 மணிக்கெல்லாம் நம்ம படுத்துருவோம், 11 மணிக்கு நம்ம கொரட்டை விட்டுருவோம், 9 மணிக்கு படுத்துருவோம், 10 மணிக்கு. நல்ல ஊர்க்காரங்க. நான் உண்மையிலே எங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் சில பேரை உங்கள் ஊரில் கொண்டு வந்து விடுறேன், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பி விடுங்க 9 மணிக்கு படுக்கிறது. அவன் சொல்கிறான், சார் அடுத்த நாள் செய்தியை பார்த்துட்டு தான் நாங்கள் தூங்கவே போகிறோங்கிறான். இந்த உலகத்தில் ஹஜ்ரத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 9 ஆளுக்கெல்லாம் படுத்துட்டான்னு. ஹஜ்ரத் படுத்துருவா உங்களுக்கு. ஊர் பூரா முழிச்சிருக்கு, உலகம் பூரா முழிச்சிருக்கு. மொபைல் என்ற செய்தான் எப்போ உள்ளே வந்தானோ யாருக்குமே அன்றைய நாளில் தூங்கி பழக்கமே இல்லை. 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் வந்துருச்சா, இன்றைக்கி 3ஆம் தேதி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு தான் படுக்கிறான். இன்னும் அதில் உள்ள பெரிய கொடுமை என்னன்னா, படுக்கிற நேரத்தில் கூட கணவன் தன் மனைவியின் முகத்தை பார்ப்பதில்லை, மனைவி கணவனுடைய முகத்தை பார்க்க. எல்லாம் செல்லை பார்த்து தான் தூங்குறான். காலையில் எந்திரிக்கும் போது அதை பார்த்து தான் முழிக்கிறான். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் தன்னுடைய மனைவி மக்கள்லாம் பார்த்து தூங்குறோம். அவர் அந்த சைடு ஆஜியார் அங்கிட்டு படுத்தா, இந்த அம்மா இங்கிட்டு படுத்தா, ஆளுக்கு ஒரு செல்லு. வர்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிற இந்த மஜ்லிஸ் இருக்கிறதே, முதலாவதாக சொல்லிக் கொள்ளுகிறேன், பெருமானாரை பற்றி பேசுவதே ஒரு இபாதத். அதை முதல்ல விளங்கிக்கணும். நம்ம ஏதோ ரோட்டில் போய்கிட்டே இருந்தால் இங்கே கூப்பிட்டாங்க வந்து உட்காந்து அந்த கஞ்சி நல்லா இருக்குன்னு அஜர்த்து, இந்த கஞ்சி குடிக்கிறதுக்காக வேண்டி வந்தோம், அப்படி அல்ல. எம்பெருமானாரை கேட்பதே இபாதத். எம்பெருமானாரை கேட்பதே இபாதத். ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து வைப்பேன், அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன், 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன், விண்மீன்களை மாலையாக தொடுப்பேன், இன்னும் பிற சித்திகளை நான் செய்வேன். ஆனால் மதீன மாநகர் வாழும் ஞான போதகரின் பாத புகழ்பாட யானறியன்னா, மலையே பேத்து கொண்டு வந்துடுவேன். அட்டதுக்கு யானையை ஒரு குடத்தில் அடைச்சி போடுவேன். அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடைக்கணும், 7 அண்டங்களையும் கொண்டு வந்து ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். இன்னும் பல சித்திகளை செய்வேன், விண்மீன்களை மாலையாக தொடுப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பெருமானாரை பற்றி பேச 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 பெருமானாரின் புகழ் ஓங்குவதில்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து நபி நபி என்று சொன்னாலும் நபியை உங்க புகழ் உயர போறதில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே உயர்த்திட்டேன், அது உயர்ந்து முடிக்கப்பட்ட ஒன்று. வேற என்னங்க நடக்கும்னு கேட்டா, நீ சொன்னா நீ உயர்வ, பெருமானாரை நீங்கள் பேசினால் நீங்கள் உயர்வீர்கள். வில்லியம் ஹார்ட் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் 100 உலகத்தினுடைய ஃபேமஸான மனிதர்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதிலே முதல் பேராக யாரை வைக்கலாம் என்று அவர் யோசிக்கிற போது, இந்த உலகத்தின் அரசியலிலும் அறிவியலிலும் சிறந்து விளங்கிய பெருமானாரை முதல் மனிதராக தொகுத்தார். அவர் ஒரு கிறித்தவர், அவர் ஒரு கிறிஸ்டியன். ஆனால் அந்த புத்தகத்தில் பெருமானாருடைய பேரை ஃபர்ஸ்டாக போட்டார். இது கேள்விப்பட்டிருப்பிய, பெருமானார் பேர் உயர்ந்துச்சோ இல்லையோ, ஆனால் அவரை மேடைக்கு மேடை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வில்லியம் ஹார்ட் என்று எங்கெல்லாம் மேடைகள் போடப்படுகிறதோ அங்கெல்லாம் பேசப்படுகிறது. பெருமானாரை தொட்டவர்கள், பெருமானாரை சுவைத்தவர்கள், பெருமானாரை பார்த்தவர்கள், அந்த கண்ணும் அந்த கேட்ட கேள்வியும் இந்த உலகத்தில் உயராமல் இருந்ததில்லை. அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு கிருபை. இன்றைக்கு நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லை வேற ஏதாவது ஒன்று செய்வோம். அதுதான் உண்மை. இன்றைக்கு பெருமானாரை கேட்கிற வாய்ப்புகள்,
மல்டி டைமென்ஷனில் பெருமானாரை இன்னைக்கு பார்க்குறான். மல்டி டைமென்ஷன் அப்படின்னு சொன்னால் எல்லா வகையிலும் பெருமானாரை எப்படி பார்ப்பது. சமீபத்தில் ஒரு தகவல், ஒரு செய்தி வந்தது. அதில் யூதர்களினுடைய பாட்டி என்று அழைக்கப்படுகிற யூதர்களுடைய, இன்னைக்கு இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களை தோற்கடிப்பதற்கு, அவர்களை எல்லா இடங்களிலும் கீழாக்குவதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சியில் அரபு நாட்டினுடைய நடுப்பகுதியில் போய் உட்கார்ந்துருக்காங்கல்ல இஸ்ரேல், அந்த தேசம் அமைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண். அந்த அம்மா தான் இன்றைக்கும் நீங்கள் நெட்டில் போய் அடித்து பார்த்தா த கிராண்ட் மதர் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு அடித்தா, யூதர்களுடைய பாட்டி என்று அடித்தால் கோல்டா மேயர் என்ற ஒரு பெயர் வரும். கோல்டா மேயர் இஸ்லாமியர்களை ஒவ்வொரு அங்கமாக இந்த உலகத்தில் வாழவே விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிற ஒரு அமைப்பினுடைய தலைவி. அந்த அம்மா ஒரு நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கடுமையான நிதி நெருக்கடி இஸ்ரேலில், போர் வேற நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பார்லிமெண்ட்டை கூட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயுதம் வேணும். நான் சொல்கிறது எதை கதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பெருமானார் யார் என்பதற்கு நிதர்சனமான, நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்தின் உதாரணம். கோல்டா மேயர் இஸ்லாத்தை அழிப்பதற்கென்று சிந்தனையில் எல்லா வகையிலும் கங்கணம் கட்டி திரிகிற ஒரு அம்மையார். ஒரு இஸ்ரேலினுடைய யூதர்களே அவரை தன்னுடைய பாட்டி என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும். அந்த அம்மா பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நமக்கு இன்றைக்கி ஆயுதங்கள் தேவைப்படுது, அதை வாங்கணும். உடனே அங்கே உள்ள பார்லிமெண்ட்டில் உள்ள அந்த எம்பி சொல்கிறாங்க, வேண்டாம், நிதி நெருக்கடியாக இருக்குது, வாழ்வாதாரம் தேவை, முதல்ல ஆயுதங்கள் வேண்டாம். உடனே அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் பல கோடி ரூபாய்க்கு ஆயுதம் வாங்கிறதுக்கு கையெழுத்து போட்டான். இங்கே ஒரே குழப்பம் பார்லிமெண்ட்டில். நம்ம சொல்லி அந்த அம்மா எப்படி கேட்கல. அந்த அம்மா சொல்லிச்சு, ஓம் பேச்செல்லாம் என் மண்டைக்கு பின்னாடிடான்ட்டான். மண்டைக்கு பின்னாடி என்ன இருக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாடா வாங்கியாச்சு, இங்கே பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதோட முடிஞ்சு. இந்த அம்மையாரை பேட்டி காணுவதற்காக வேண்டி ஒரு ஆங்கில சேனல் போகிறான். அது நெட்டில் இருக்குது. அந்த அம்மாவட்ட வாங்கின அந்த பேட்டி இருக்கு. அப்போ அந்த அம்மாட்ட அவர் கேட்குறாரு, பார்லிமெண்ட்டே நீங்கள் ஆயுதம் வாங்காதீங்கன்னு சொல்கிறான், என்ன தைரியத்தில் இத்தனை கோடி ரூபாயை கொடுத்து, இங்கே சோத்துக்கு வழி இல்லை, அவனுக்கு ரோட்டில் நிற்கிறான், நீ போய் இவ்வளோ ரூபாயை கொடுத்து ஆயுதத்தை வாங்கிட்டு வந்தீங்க ஏன்னு கேட்குறான். அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் இருக்கிறதே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நான் சமீப காலத்தில் பெருமானார் யார் என்பதை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் வாழுகிற சமீப காலங்கள், சமகாலங்களில் பெருமானாருடைய தாக்கம் இந்த சமூகத்தின் மீது பெருமானாரை எதிர்ப்பவர்களிடத்தில் எவ்வளவு இருந்தது என்று புரிதலுக்காக வேண்டி சொல்லுகிறேன். அந்த அம்மா சொல்லுது, நீ இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா வீடியோ அமர்த்துங்குது. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், ஆனால் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டேன். அந்த மீடியாவை அமர்த்திட்டான். இப்போ சொல்லுங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, சொல்லட்டுமா ஒரு உண்மையை, நான் ஆயுதம் வாங்குவதற்கு காரணம் த ப்ராஃபட் முஹம்மது அப்படின்னு சொல்லுது. த ப்ராஃபட் முஹம்மது. உடனே அவன் முன்னாடி உட்காந்துருக்கான், ஆடிட்டான். அவங்கள அழிக்கிறதுக்கு தானே இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் எப்படி உங்களுக்கு குரு ஆனார்? அந்த முகம்மது எப்படி உங்களுக்கு வழிகாட்டியாக ஆனார்கள்? உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த பெருமானாரினுடைய வரலாற்றை பல வகைகளில் படித்திருக்கிறேன். யாருக்கு எப்படி புரியுதுன்னு பாருங்க. உண்மையிலே அந்த 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 அவ கொடுத்த அந்த இன்டர்வியூவை படிச்சுட்டு நான் ஒரு கணம் அழுதுட்டேன். எப்படிப்பட்ட பார்வை இந்த உலகத்தில் பெருமானார் எப்படி, அதான் மல்டி டைமென்ஷன் என்ற வார்த்தையை நான் சொன்னேன். பல கோணங்களில் பார்க்கப்படுபவர்கள் என் பெருமானார். அப்ப நம்ம சொல்லுது, நான் பெருமானாருடைய ப்ராஃபட் முகம்மதினுடைய வரலாறை படித்தேன். பெருமானாருடைய வீட்டில் அவர் இறக்கிற நேரத்தில் சாப்பிடுவதற்கு உணவில்லை, ஆனால் போர் கவசங்களையும் அவர் ஆயுதம் தரிப்பதற்கு தடுப்பதற்காக வேண்டியுள்ள அந்த பொருட்களையும், அதே மாதிரி வாட்களையும் வீட்டில் விட்டு போயிருந்தால்
அதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. சாப்பாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு சில செய்திகள் தேவை என்று அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவின் வழிகாட்டி எம்பெருமானார் என்று சொன்னார். த ப்ராஃபட் முஹம்மது. யாருக்கெல்லாம் பெருமானார் வழிகாட்டுகிறார்கள், எப்படி பார்க்குறாங்க பாருங்க ரசூல்லாவை. இந்த கண்ணோட்டத்தில் நாம் ஒரு காலமும் பார்த்திருக்க மாட்டோம். அப்படி நெஞ்சில கை வச்சு பார்த்தா இப்படி நம்ம பெருமானாரை பார்த்திருப்போமா? அல்லாஹு அக்பர். இப்படித்தான் இன்றைக்கு பெருமானாரை பல்வேறு கோணங்களில் எப்படியெல்லாம் பெருமானார் இந்த உலகத்திற்கு, அவர்கள் முஸ்லீமாகட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாகட்டும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாரினுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கும் உண்டு, கியாமத்து நாள் வரை உண்டு. இங்கே எனக்கு தரப்பட்ட அந்த தலைப்பு பெருமானாருடைய புலம்பெயர்தல். மனித வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் பெருமானார் ஏற்படுத்திய தாக்கங்களில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தில் ஒன்று பெருமானாருடைய ஹிஜ்ரத். பெருமானார் தன்னுடைய மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன பயணம். பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை, பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை. ஆனால் ஒரு பயணமே பாதையான வரலாறு 1400 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. இப்போ நம்ம எங்கேயாவது போனோம். இன்னைக்கு கூட நான் திருச்சியிலேருந்து வந்தேன். முதல்ல புகாரி அஜத்துக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி அஜத்து வர்றது, அது உடனே அஜத்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப பாவம், நீ எல்லாம் ரயிலில் ஏறினீங்கன்னா அவனே கொண்டு வந்து ஆட்டி ஆட்டி இங்கே இறக்கி விட்டுருவான்னாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, ஏன் அஜத்து அந்த கவலை, நீங்கள் பஸ்ஸில் கும்போணத்துலேருந்து மயிலாடுதுறை போனாலும் ரயில் மாதிரி தான் போகணுன்னாரு ஒருத்தர். அப்படி தான் ஆட்டி ஆட்டி போகணும். அப்புறம் மரியாதைக்குரிய அஜத்து பிறந்த இடத்துல, அத்தா நீயே பாவம் அல்லான்னு காரில் வந்துடுண்ணா அஜத்து. அப்போ இப்படி வர்ற வழியில் எங்கிட்டலாம் ரோடு இருக்குது, எங்கிட்ட ரோடு இல்லைன்னு ஒவ்வொரு இடமா பார்த்து கூகுள் காரண்ட்டை கேட்டு, அது இந்த கூகுள் காரண்ட்டை கேட்கும்போது ரொம்ப சந்தேகம். என் கூட ஒரு நண்பர் வந்தார், இடையில நிப்பாட்டி வேற கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால், போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குளத்தில் கொண்டு போய் இறக்கிட்டான் ஒரு குடும்பத்தை கூகுள்காரன். பார்த்தீங்களா இல்லையா? கூகுள் மேப் போட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அர்ஜென்ட்டாக போகணுன்னு போயிட்டே இருந்தேன். அசர் நேரம் பகல் நிகழ்வு. அது போனால் திடீர்னு ஒரு சின்ன தெருவுக்குள்ளே வண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு நடுவில் போய் வண்டி நின்றுருச்சு. இந்த சைடு தக்காளி கத்திரிக்காயெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் கூகுள் மேப் அப்படி தான் காமிக்குது. ஒருத்தங்க கேட்டான், ஐயோ அறிவு இருக்காயா, கார் எடுத்துக்கிட்டு எதுக்கியா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன்னா. நான் கேட்டேன், இல்லைண்ணே போயா, திரும்பி போயா, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும், அதில் போனால் நீ போயிடலாம். அப்படி தான் கூகுள் காட்டுது. இன்னைக்கு நேற்று குளத்தில் இறங்கினாங்கிறது எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்போம். அப்போது பயணங்களுக்கு பாதைகள் தேவை. ஆனால் எம்பெருமானார் காலெடுத்து வைத்தவுடன் ஒரு பயணமே பாதையாக ஆனது. அந்த மதீனாவின் பாதை தான் இஸ்லாத்தினுடைய பாதையாக ஆனது. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹிஜ்ரத்துக்கு எப்படியெல்லாம், இன்றைக்கு நமக்கு ஹிஜ்ரத்திலிருந்து என்ன பாடம், ஹிஜ்ரத்திலிருந்து என்ன பாடம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூதுத்துவம் கொடுக்கப்பட்டு இதை எப்படி எத்தி வைக்கலாம், ஒவ்வொரு வகையா பெருமானார் தேடுகிறார்கள். அத்தா நீங்க இதை ஏத்துக்குங்க தான், உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன். நான் ஒரு தடவை பெருமானார் சொல்லுகிறார்கள், இதை யார் என்னை பின்பற்றி வருகிறார்களோ உங்களுக்கு நான் சுவனத்தை வாக்களிக்கிறேன், பின்னாடி வாங்க. கேட்கல, பேச்சை கேட்கல. காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய வழியை திறந்தான். அது என்ன தெரியுமா? இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இன்னைக்கு வரையும் பெருமானாரை தூசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேற்று ஒருத்தன் டெல்லியில் பேசினான்னா அவனை பற்றி உலகமே பேசுது, எதிராக பேசினாலும் பேசுது. போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமானாரை தூசித்து பேசியவர்கள் இப்படித்தான் உலகம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கான். 1400 ஆண்டுகள் முடிந்தாலும் கூட பெருமானாரை பற்றிய எதிரிகளின் பேச்சு முடிந்த பாடில்லை. இதே மாதிரி பெருமானார் வாழுகிற காலத்தில் பேசினார்கள். இந்த நபியை நம்ம என்னப்பா செய்வது? அவர் பேச்சை கேட்டுட்டா எல்லாரும் மயங்கிடுறாங்க. அதனால அவருடைய பேச்சை எப்படி கேட்க விடாம ஆக்கிறது? இடையில உம்ராவுக்கு போயிருந்தேன். ரமலானுடைய காலம், 10 நாட்கள் ஏத்திகாஃபில் தங்கி உம்ரா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ துபாயில் இருக்கும்போது அங்கேருந்து போனது.
ஒரு இடத்துல போய் நாங்கள் தங்கிக்கிட்டு கீழ்ப்பகுதி திறந்து விட்டுருப்பாங்க ரம்ஜானில். அந்த கீழ்ப்பகுதியில் போய் மக்காவில் தங்கிக்கிட்டு தவாஃப் செய்கிறது, திரும்ப வந்து அங்கே படுகிறது, அங்கே சாப்பிட்டுக்கிறது, இப்படி செஞ்சு. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு அரபி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருப்பார். சாயங்காலம் ஆனவுடனே ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் டீ பன்னு கின்னு எல்லாம் வரும் அவருக்கு. வாங்கி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மீதி எங்களுக்கெல்லாம் கொடுப்பார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஊருக்காரர் உங்களுக்கு உட்காந்துருக்காரு, ஓதுவார். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அல்லான்னு தூங்குவார், எந்திரிப்பார், ஓதுவார், திரும்ப போய் ஓது செய்ய போவார். ஒரு நாள் அக்கேஷனலாக அவரும் ஒது செய்ய போகிறாரு, நானும் பின்னாடியே போகிறேன் ஒது செய்கிறதுக்கு. அங்கே நிற்கக்கூடிய எல்லா போலீஸ்காரரும் அவரை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரபிகளும் அவரை பார்த்தோன்னே பம்புறான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பம்புறான். நான் பார்த்தேன், இவர் யாரும் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார் உங்களுக்கு, நம்ம இதுவரையும் தெரியலையே. சாதாரணமாக உட்காந்துருக்காரு, காலை நீட்டி குரான் ஓதுறாரு, படுத்துக்கிறாரு, அவ்வளோதான். அவர் ஏத்திகாஃபில் இருக்கார். சரி, இவரை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூப்பிட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போகிறதுக்கு அந்த 27 முடிஞ்சிருச்சு, கிளம்புறதுக்கு அடுத்து ரெடி ஆகணும். அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டேன், நான் உரியுது ஆரிஃபா அன்க அப்படின்னு கேட்டேன். ஒன்று அவர் என்ன பார்த்து கேட்டால், மீன் ஒயினே இன்ட்ட, மீன் ஆயினா இன்ட்ட, நீ எங்கிருந்து? நான் சொன்னேன், அனமின் ஐ எம் இந்தியன், அனமின் துபாய், பட் ஐ எம் ஃப்ரம் துபாய் அப்படின்னு. ஒன்று நான் மக்காக்காரன். ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நான் அந்த மக்காவில் உள்ளவன் பார்ப்பேன். நான் சொன்னேன், இல்லை أنا أريد أن أعرف عنك تماما لأن الناس يعظمون كما يعظمون العلماء الكبار. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை சாதாரணமாக மற்றவெல்லாம் பார்க்கல. போலீஸ்காரன் ஜெல்யூட் அடிக்கிறான், போகிறவன் ஜெல்யூட் அடிக்கிறான். நீ சொன்ன அப்போ அப்படி சொன்னார், أنا رجل تافه. நான் ஒரு சாதாரண ஐ எம் எ லேமேன். நான் சொன்னேன், சும்மா பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார் ஒரு செய்தி, நான் நடந்தது என் வாழ்க்கையில் நான் ருசித்ததை சொல்லுகிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இவ்வளவு அரபி பேசுகிறிய, இந்தியாவிலேருந்து வந்து நீ எதுவும் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் மதரசாவில் படிச்சிருக்கேன், எங்களுடைய ஜாமியாவில் மதரசாவில் நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம். அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார், உனக்கு வரலாற்றில் துஃபைலை தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், எந்த துஃபைல் அப்படின்னு. துஃபைலு தௌசியை தெரியுமா அப்படின்னு கேட்டார். நல்லா தெரியும், அவருடைய வரலாறை படித்திருக்கிறேன், அவருடைய வரலாறிலிருந்து பாடம் பெற்றிருக்கிறேன், எத்தனையோ மார்க்க கூட்டங்களில் அவரை பற்றி பேசியிருக்கிறேன், துஃபைலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லாம, நான் துஃபைலன் வலாக்கின்ன கலீல அன உரீது மின்க ஜியாதா. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சோண்டு தெரியும், சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து இவருக்கு ஓரளவு தெரியும் போலுக்குன்னு சொல்கிறார். துஃபைலு தௌசியினுடைய வரலாறை அவர் எனக்கு சொல்லுகிறார். மக்காவினுடைய மத்தாஃபினுடைய கீழ்ப்பகுதியில் அமர்ந்து எனக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணை. அவர் சொல்லுகிறார், துஃபைலு தௌசியை தெரியுமா? அவர் இந்த மக்காவுக்கு வருகிறார், மிகப்பெரிய கவிஞர், அவன் ஒரு பிறவி கவிஞர். கவிதைகளை அவருடைய வார்த்தைகளில் கேட்டால் அந்த மக்கள் அப்படியே சொக்கி போவார்கள். பிறவி கவிஞன் துஃபைலு தௌசி. வெறும் கவிஞன் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த பாடகர். இவர் மக்காவுக்கு அந்த மக்காவினுடைய பகுதியில் உம்ராவுக்காக தவாப் செய்வதற்காக வேண்டி வருகிறார். அங்கே வெளியே பார்த்தா அபூஜஹல் போன்ற தலைவர்கள் அங்கே நிற்கிறார்கள். இவர் பெரிய ஆள் தானே, ஊரில் விவிஐபி இல்லை. வந்த உடனே இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம், இவர் எப்படியாவது முகம்மதை சந்தித்து விடுவாரோ, பெருமானாரை இவர் சந்தித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. ஏன்னா அபூஜஹலே உலகத்திற்கே தெரியும் அன்றைக்கு, ஏன்னா அவன் அபுல் ஹிக்கம், இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அறிவின் தந்தையின் சிகரம் அவன். அவன் போய் சொல்கிறான், அபூஜஹல் சொன்னான், துஃபைலே இங்கே வாங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நாம் பேசணும், செய்தி பேசணும். உடனே துஃபைல் வந்து கேட்கிறார், என்ன செய்தி? அவர் சொல்லுகிறார், இங்கே முகம்மது என்ற ஒருவர் புதிதாக வந்திருக்கிறார், தன்னுடைய புதிய கொள்கைகளை இங்கே பரப்புகிறார். அவர் ஒரு சாகிர், அவரை நீங்கள் பார்த்தாலே கீழே விழுந்து விடுவீர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டால் அவருடைய காலை பிடித்து விடுவீர்கள், அவர் ஒரு பெரிய சாகிர், தயவு கூர்ந்து அவரிடத்துல போயிடாத அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டது மட்டும் நிக்கல, 2 பஞ்சை கொடுத்து காதில் வச்சுக்க தவாப் செய்யும் போது சில நேரங்களில் அவர் அங்கதான் உட்கார்ந்திருப்பார். மத்தாஃபில் அந்த மக்காவினுடைய அந்த நிழலில், காபாவினுடைய நிழலில் அமர்ந்திருப்பார், பஞ்சையும் வச்சுக்க. இந்த வரலாறு அவர் எனக்கு அப்படி சொல்றார். நாங்கள் 2 பேரும் உட்காந்து
அப்போ துஃபைலு தௌசி அந்த பஞ்சை வாங்கி காதில் திணித்து கொண்டு தவாப் செய்கிறார். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை சஹாபாக்களோடு அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ துஃபைலு தௌசி ரவுண்டு வர்றார், முதல் ரவுண்டு. பெருமானார் குரானை ஓதி காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தாஹாவினுடைய வசனம் என்று அவர் சொன்னார். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தத்கிரத்தன் லிமன் யக்ஷா. பெருமானார் தன்னுடைய அந்த அற்புதமான தன்னுடைய குரலிலே அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓத ஓத தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அந்த வேதத்தை தந்து மரங்களும் பறவைகளும் அப்படியே கேட்டு நிற்குமோ, எம்பெருமானாருடைய குரலும் அவர்களுடைய செவியும் அப்படித்தான் இருக்கும். ஏன், அது ஜிப்ரீல் கேட்கிற வார்த்தை அல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பெருமானாரை ஓத சொல்லி உட்காந்து கேட்பாங்க. அவர் கேட்டார், முதல் முடிஞ்சு, ரெண்டாவது ரவுண்டு வர்றவருக்கு ஒரு சந்தேகம், என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்களே. அவர் யோசிக்கிறார், நம்ம தான் பிறவி கவிஞன், இந்த உலகத்தில் பல பேரை பதம் பார்த்துருக்கோம், நீ எல்லாம் கவிஞனடா என்று உருட்டி எடுத்திருக்கிறோம், நமக்கு போய் காதில் பஞ்சம் மாட்டிட்டாங்களே, நமக்கு தெரியாதா இவர் பேசுகிற வார்த்தை என்னன்னு? அளந்து அளந்து எடுக்கிற கவிஞர்களை நாம் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய தரத்தில் இருக்கிற நமக்கு காதிலே பஞ்சா அப்படின்னு ரெண்டாவது வரும்போது பஞ்சை தூக்கி கீழே போட்டார். இங்கே தாகாவினுடைய வசனங்கள் தாகா நபியின் வார்த்தையிலிருந்து வரிசையாக தொடர்கிறது. மூணாவது சுத்து வந்த மனுஷனுக்கு பெருமானார் ஓதி அந்த ஆயத்து தலையே சுத்திருச்சு. இது என்ன வார்த்தை? என்ன? தாஹாமா அன்ஸல்னால் குர்ஆன லிதஷ்கா தத்கிரத்தன் லிமன். குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்கிறதே சகோதரர்களே, நமக்கு அதனுடைய உணர்வு புரியல, அது என்னன்னு தெரியல. காஃபிர்களை உலுக்கிய வார்த்தை. பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, மன் கரஅல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜ நுபுவ பைன ஜம்பை கைர அன்னஹு லா யூஹா இலை. எவன் ஒருவன் அல்லாஹ்வினுடைய வேதத்தை பிரித்து வைத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலிஃப் லாம் ரா அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் என்ற வார்த்தைகளை படிக்கிறானோ, இறை புறத்திலிருந்து உண்டான நுபுவத்தினுடைய ஒளி அவனுடைய உள்ளத்தில் இறங்குகிறது. பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் சொன்ன வார்த்தை. ஆனால் அவர் நபி இல்லை. குரானை ஓதனோன்னா வகி இறங்கிருச்சுன்னு நினச்சிக்காத. என்ன சில பேர் இப்போ கொஞ்ச நாள் இப்படி கொஞ்சம் தீன்கின்னு தெரிஞ்ச உடனே இப்படி மேலே ஊற்று பார்க்குறானே. அன்றைக்கி ஒரு பையன் 40 நாள் ஜமாத் போயிட்டோன்னே மேலே பார்த்தேன், என்னடா வரி வருதாங்கண்ணான். 40 நாள் ஜமாத்திலே வகி இறங்கிருன்னு முடிவு வந்துட்டான் அவன். பல பேர் நமக்கு வந்துருச்சுன்ட்டான் வகி. என்னடா நீங்கள்லாம் பேசுகிறது? அபு ஹனீஃபா யாரியா? நாங்கள் டைரெக்டாக ரசூல்லாவோட இப்போ சொன்னால அஜர்த்து ரசூலுக்கு அடுத்து நமக்கு தாண்டா இறங்குதுங்க நான் வகி. இவனெல்லாம் கொண்டு போய் எந்த கபரிஸ்தானில் வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ பெருமானார் சொன்னார்கள், வேதத்தை ஓதினால் அது உன்னை சாமானியமாக விடாது. நுபுவத்திய இஸ்ததரஜ அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த வார்த்தையை வந்து பிளான்டேஷன் என்கிற வார்த்தைக்கு சொல்லுகிறார்கள். இந்த கிட்னி பிளான்டேஷன் சொல்றாங்கல்ல, மாத்துறது, கிட்னி எடுத்துட்டு புது கிட்னி வைக்கிறது, லிவரை எடுத்துட்டு புது லிவர் வைக்கிறதுக்கு இந்த இஸ்ததரஜ என்ற அரபி வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துகிறார்கள். அரபு நாட்டில் உள்ள இறங்குதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒளி இறங்கும். அதனாலதான் வேதத்தை எவர்கள் படிக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய வேதம் எவர்களுடைய இதயத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய முகங்கள் இளங்கும். அது தவிர்க்க முடியாதது. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், மன் கரஅல் குர்ஆன ஃபகத் முத்திஅ பி அக்லிஹி வலவ் ஆஸ மிஅதை ஸன. எவர் ஒருவர் தொடர்ந்து குர்ஆனோடு இருக்கிறார்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நேரங்களை நீங்கள் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்பதற்கு எம்பெருமானாருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். நீங்கள் குர்ஆனை ஓதினால் பெருமானார் சொன்னார்கள் 200 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாலும் புத்தி தடுமாறாதுன்னாங்க. 60 வயசுல மறந்துருச்சுன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு 20லே சொல்றானே. இந்த ஹஜ்ரத்துடைய காலத்திலலாம் கேட்டால் கானா அரானா வாய்ப்பாடு எதை கேட்டாலும் சொல்லுவான். இப்போ யார்கிட்ட போய் எது கணக்கு, தம்பி 9ம் 8ம் நான் காலேஜ் போய் இருங்க சார் கால்குலேட்டர் எடுக்கிறேன். 9ம் 8க்குமே இங்கே தலைகளை கிடக்குது. அடிச்சு பார்த்தா தான் தெரியுது, சொல்ல தெரியல. பெரியவர்களிடத்தில் கேட்டால் தெரியும். அந்த அரை வீச்சு அப்படியே ஃபுல்லாக அடுக்குவாங்க. முத்திஅ பி அக்லிஹி வலவ் ஆஷ மிஅதை ஸன.
200 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் புத்தி தடுமாறாது. பெருமானார் சொன்ன வார்த்தை. அப்ப அவர் சொல்றாரு, அவர் சுற்றி வந்தார், 3வது சுற்று 4வது சுற்று முடிஞ்சு அதுக்கு மேலே தவாஃப் தாக்கு பிடிக்கல, நேர வந்து பெருமானாருடைய காலடியிலே விழுந்தார். விழுந்து விட்டு சொன்னார், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? மாஹதா கவுலுல் பஷர், இது மனித வார்த்தை அல்ல. இதை தாண்டிய கவிதைகளை எல்லாம் நான் அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், இந்த உலகத்தில் தூக்கி எறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை மனித வார்த்தை அல்ல. அப்படி நொறுங்கி போனான்ல அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு முன்னால் சஜதா செய்தான்ல, காலை பிடிச்சாரு. அப்ப பெருமானார் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய. ஓத ஓத அழுகுறாரு. நல்ல வேளை இந்த பஞ்சை தூக்கி எரிஞ்சேன், இல்லைன்னா இந்த வார்த்தைகள் எனக்கு காதில் விழாமல் போயிருக்கும். அப்பதான் பெருமானார் கேட்கிறாங்க, நீங்க யாரு? நான் தான் துஃபைலு தௌசி என்ற கூட்டத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னாரு. உன்னை பெருமானார் இந்த கதையை அவர் சொல்றார். பெருமானார் சொன்னார்கள், உன் கூட்டத்திடத்திலே நீ என்னை அறிமுகப்படுத்த வேண்டும், என் வழியாக இறைவனை நீ அறிமுகப்படுத்த வேண்டும். பரவாயில்ல, உடனே செய்கிறேன். தௌசுக்கு போயிட்டார். தன்னுடைய கூட்டத்திடத்திலே போய்விட்டு தன்னுடைய கூட்டத்தில் அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி சொல்லுகிறார். அவங்க ஏத்துக்கல. அப்ப அவர் ஒரு செய்தியை கேட்கிறாரு, நான் வந்து உங்களுடைய தூதர் என்பதற்கு ஏதாவது அடையாளம் தாருங்கள். வரலாறுல வருது இந்த செய்தி. பெருமானார் உடனே கையை தூக்கி ஒரு துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு ஒரு அடையாளத்தை கொடு. ஹதீஸ்ல வருது, அவருடைய நெற்றியிலே ஒரு ஒளி புறப்பட்டது. பெருமானார் கொடுத்த அடையாளம், நெற்றியில ஒரு ஒளி புறப்பட்டது. உடனே நீங்க யாரிடத்திலே போய் தாவா கொடுத்தாலும் நீங்க நினைச்ச உடனே டார்ச் லைட் மாதிரி அடிக்கும்னாங்க ரசூல்லா. உடனே அவர் பார்த்தாரு, யார் ரசூல்லா சரி. அப்புறம் கேட்டாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சி எனக்கே தெரியலன்னு நான் என்ன செய்யறது? டார்ச் இருக்கா அடிக்குதான்னு எனக்கே தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு. உடனே அடுத்து பெருமானார் துவா செஞ்சாங்க. அவருடைய கையில் அந்த ஒளி வந்துச்சு. அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டத்திலே போய் இஸ்லாத்தை அழைத்தால் சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வரலாறு எழுதுகிறது, அந்த கூட்டத்தில் விபச்சாரம் அதிகமாக இருந்தது. உடனே அடுத்து திரும்பி வர்றார். வந்து பெருமானாரை பார்த்து விட்டு சொன்னார், யார ரசூலல்லாஹ், இது லாயக்கப்படாது, என் கூட்டம் அழியணும்னு துவா செய்யுங்கன்னார். தன் வாழ்நாளையில் ஒரு சின்ன பொருளை கூட பார்த்து இது அழிந்து போக வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காத பெருமானார் ஒரு கூட்டம் எப்படி அழியணும்னு துவா செய்தாங்க. உடனே பெருமானார் கை அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா 3 தடவை, எல்லா தௌஸுக்கு நீ ஹிதாயத் கொடு. அவர் போயிட்டார். 3வது தடவை சந்திக்க வர்றார். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. 3வது தடவை 2-3 பேரோடு சந்திக்க வருகிறார். அப்போது அந்த துஃபைலு தௌசியினுடைய வேட்டியை பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலே ஒருத்தர் நிற்கிறார், ஒரு சின்ன பையன். அவரும் அந்த தௌஸ் கூட்டத்திலிருந்து உள்ளவர். இப்போ பெருமானார்கிட்ட பேசிட்டு சொன்னார், யார சொல்ல இந்த பையனை நீங்கள் வச்சுக்கோங்கன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிப்பா கொடுங்க. அவர் யார் தெரியுமா? எந்த பள்ளியிலும் அவருடைய பெயர் முழங்காமல் இருக்காது. எந்த ஹதீஸினுடைய மஜ்லிஸிலும் அவர் பெயர் சொல்லாமல் அந்த மஜ்லிஸை கடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக 3வது சந்திப்பில் கடைசியாக 8வது ஹிஜ்ரிக்கு மேல வந்த ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பதான் வர்றாங்க. அபூ ஹுரைரா என்ட்ரியே இவரை வச்சுதான். இப்படி சொன்னார் பாருங்க அந்த வரலாற. நான் அப்படி பயங்கரமா மெல்ட் ஆயிட்டேன். இது பூரா அரபிலே ஓடிட்டு இருக்கு. நான் உடனே என்ன செஞ்சேன், அவர்கிட்ட சொன்னேன், நஹ்னுல் ஹுனூத் லா நஅரிஃபுல் அஸ்ஹாப் வலா நஅரிஃபுர் ரசூல் வலா நஅரிஃப் அல் அன்சாப் அல்லதீன ஜாஉ மின் பஅதிர் ரசூல் வலக்கின் இன்னி அஃப்ரஹு ஜித்தன் அன் அரா வஜ்ஹகல் கரீம் لأن وجه آبائك قد تلقى بوجه محمد صلى الله عليه وسلم. குத்பாவுது மாதிரி இருக்கா? நான் சொன்னேன், நாங்கள் இக்குக்கிராமத்தில் இந்தியாவினுடைய கடைகோடியில் உள்ள ஒரு முஸ்லிம், என்னுடைய தகப்பன் முஸ்லிம், அதற்கு முன்னால் உள்ள சந்ததிகள் எங்களுக்கு தெரியாது. சஹாபாக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த சஹாபியினுடைய நஸ்லையும் முகத்தையும் நாங்கள் பார்த்ததில்லை. இன்றைக்கு அந்த வழியில வந்து அவர் சொன்னார், இந்த துஃபைலு தௌசியினுடைய பேர் என்னாரு. அப்படியே எந்திரிச்சு அவர் மேலே வந்து அவரை கீழே தள்ளிட்டேன்.
நான் சொல்றது புரியுதா? எனக்கு இருந்த ஆனந்தத்தில் என்ன சரி, நான் பாட்டுக்கு அவரை கெட்டி பிடிச்சி அவர் கீழே உழுவ, நான் கீழே உழுவேன். பக்கத்தில் தொண்டி முஸ்தபா ஹஜ்ரத் உட்கார்ந்துட்டார். அவர் எங்கள் கூட தொண்டி முஸ்தபா ஹஜ்ரத் கொஞ்சம் ஃபேமஸான ஹஜ்ரத். அவர் பக்கத்தில் உட்காந்தார். நான் அவர் மேலே விழுந்து அவர் கீழே விழுந்தோன்னு அவர் பயந்துட்டார். ஏதோ சண்டை வந்துருச்சு உங்களுக்கு, அரபிட்ட போய் சண்டைக்கு போயிட்டானே இந்த பய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நான் அவரை பார்த்து அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், என்னத்தான் பஞ்சாயத்துக்குன்னா நான் இதுன்னு சொன்னேன். உடனே அவரும் கேட்டு ஒரே அழுகாங்க மஜ்லிஸில். ஆனால் இப்படி கேட்காட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் சொன்னேன், நாங்கள் சஹாபாக்களை பார்க்கவில்லை, அந்த பிச்சிலங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கல்ல. அப்புறம் தான் அவர் சொன்னார், நான் தான் இந்த பகுதியினுடைய காசி, எந்த திருமணம் நடந்தாலும் நான் தான் கையெழுத்து போடணும். அப்போ போலீஸ்காரையா ஜலி விட்டு அடிக்க மாட்டான், நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அவர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லைல்ல, அச்சாதானே வேலை நடக்கும். உள்ள கல்யாணம் பண்ணணுன்னா இவருக்கு ஜல்லி விட்ட போடணும், காசு இல்லை, கையெழுத்து போடுறவர். மதரசா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதோட அவருடைய நம்பர்களை வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் அவர் கூட தொடர்பில் இருந்தேன். சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் அங்கே பெருமானாருக்கு பக்கபலமாக நிற்கிற போது காஃபிர்கள் போய் சொன்னான், தெருவான்னு சொன்னான், இங்கே ஒருத்தர் வந்திருக்கார், அவரை ஏற்றுக்காதீங்கன்னு. வந்தவங்க பூரா பார்க்கணும்னு நினச்சாங்க. 6 பேர் முதல்ல வந்தாங்க. அந்த 6 பேரில் முதலாவது யார் என்று கேட்டால் அஸ்அத் பின் ஸராரா. எங்க அவர் பேரை சொல்லுங்க. அஸ்அத் பின் ஸராரா. நான் பல ஊர்களில் போய் இந்த பயான சொன்ன பின்னாடி தனக்கு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு அஸ்அத் பின் ஸராரா என்று பெயரை வைத்தார்கள். அஸ்அத் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசு, 16 வயசு. முதல்ல அவரைத்தான் பெருமானார் சந்திக்கிறாங்க. அந்த கூட்டத்தை தீச்சன்யமான புத்திக்கு சொந்தக்காரர் அஸ்அத், அவுஃப், ஜாபிர், உக்பா, இது மாதிரி ஒரு 6 மதீனாவினுடைய இளைஞர்கள் படை எங்கே வந்திருக்கிறது. அவங்கள்ட்ட போய் பெருமானார் கேட்குறாங்க, நான் உங்களோட கொஞ்சம் பேசலாமா? எங்கேருந்து வந்து? மதீனா. அப்போ யூதர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கார்களா? ஆமாம். நண்பர்கள் இருக்கு? ஆமாம். அப்போ பெருமானார் சொன்னாங்க, நான் தான் அல்லாஹ்வினுடைய நபி, என்னை இறைவன் தூதாக அனுப்பியிருக்கிறான். இதை கேட்ட உடனே அவங்களுக்குலாம் சந்தோஷம். ஏன் தெரியுமா? உங்க பேரை சொல்லி சொல்லி தான் யூதர்கள் எங்களை பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிரிபுக்கு ஒரு நபி வருவார், இந்த மதீனாவுக்கு ஒரு நபி வருவார், ஒரு நாள் அவரை வைத்து நாங்கள் உங்களை அடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க கடைசியில் எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்களேன்னு. அஸ்அத் பின் ஸராரா, அவுஃப், ஒவ்வொருத்தரும் தங்கமாக மெளிரக்கூடியவர்கள். அப்புறம் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், நாங்கள் உங்களை ஒத்துக்கிறோம், நாங்கள் அடுத்த வருஷம் வரும்போது வர்றோம். இந்த 6 பேர் போய் அடுத்த வருஷம் 12 பேர் வந்தாங்க. ஜாபிர் என்பவர் வரவில்லை. அடுத்து 7 பேரை சேர்த்து கொண்டு 12 பேர் வந்தாங்க. ரபியுல் அந்த ஹிஜ்ராவினுடைய 12வது வருஷம். 13வது வருஷம் 75 பேரை கூட்டு வந்தாங்க. இங்கே நெருக்கடி தாங்க முடியல, மக்காவுக்குள்ள பெருமானாரால் இருக்க முடியல. அவர்களுடைய மனைவியினுடைய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஹதீஜத்துல் குப்ரா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. சச்சா போயாச்சுதான், அமுக்கிறான், இருக்க முடியல. என்ன செய்வது? பெருமானார் 3 ஆண்டுகளுக்கு முன்னே திட்டம் தீட்டினார்கள், நாம் மதீனாவுக்கு சென்று விட வேண்டும். அந்த அஸ்அத் பின் ஸராரா ஒவ்வொரு வீட்டு கதவா போய் தட்டினார். 2வது தடவை வருகிற போது முஸ்அப் இப்னு உமைர் என்பவரை துணைக்கு பெருமானார் அனுப்பிவிட்டாங்க. இவரை போட்டு போய் ஒவ்வொரு கதவா தட்டுறார். மதீனாவினுடைய வீதி எங்கும் பெருமானாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அதுக்கு பேர் எஸ்ரிப். எஸ்ரிப்ல எங்க போனாலும் முகமது வந்திருக்காங்களா பேச வைத்த பெருமை ஸராராவை சாரும். இன்றைக்கு நமக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் அவர்களை தெரிவதை போன்று ஸராரா தெரிய வேண்டும். தெரியாது. அஸ்அத் பின் ஸராரா சாமானிய மனிதர் அல்ல. பெருமானார் ஹிஜ்ரத் செய்து சில காலங்களில் அவர் மரணத்தை தழுவினார். பெருமானார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவருக்காக வேண்டி கடுமையாக துஆ செய்தார்கள். இன்றைக்கு மதீனாவுக்கும் மதீனாவை தாண்டி உலகத்தில் எல்லா பகுதிக்கும் இஸ்லாம் வளர்ந்திருப்பதற்கு ஸராராவினுடைய பங்கு முக்கியம். அவர் தான் சொன்னார், நம்ம பெருமானாரை கூட்டு போயிடுவோம். கடைசி அகபா பெருமானாரை மதீனாவுக்கு அழைப்பதற்கு முன்னால் உண்டான சந்திப்பில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த 75 பேர் வந்தவங்கள எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. கடைசியாக எந்திரித்து நின்று ஸராரா சொல்லுகிறார், மதீனத்து மக்களே, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நபியை உங்க ஊருக்கு கூப்பிடுறீங்க, இவங்க அங்க வந்தா மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும், உங்களிலே உள்ள தலைவர்கள் கொல்லப்படலாம், உங்களுடைய ஊரினுடைய நிலைமை மாறும்.
நீங்களும் காணாமல் போகலாம், நீங்கள் இதற்கும் சேர்த்து ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? இப்படி பெருமானாருடைய கையை பிடிச்சிக்கிட்டே கேட்டார். இந்த நபி வந்தால் மதீனாவினுடைய நிலை தலைகீழாக மாறும், தலைவர்களுடைய தலைகள் கீழே உருளலாம். வரலாறுல இருக்கு. இந்த இந்த அரபி வாசகத்தெல்லாம் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். இருந்தாலும் சொல்கிறதுக்கு அஜர்த்து கரெக்டாக அஜர்த்துக்கு பேச்சு முடிக்கணும்னு வரும்போதே சொல்லிட்டாங்க. நான் ஒரு 5-6 வருஷமாக அஜரத்தினுடைய தலைமையில் கீழே எங்கள் ஊரில் பேசிகிட்டு இருக்கேன். அது மீளாது அல்லது பட்டமளிப்பலான்னு. அதனால் அஜரத்து குணம் எனக்கு நல்லா தெரியும். அஜரத்து குணமுனுங்கிற அப்படி தவறான இல்லை, உங்கள் மேலே கொண்ட பிரிவு, உங்கள் மேலே கொண்ட பரிவு பாசம். 11 மணிக்கு மேலேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கணும், உனக்கு வேலை இல்லை, எங்களுக்கு பாடம் பார்க்கணும்னு அசத்து சொல்லுவார். அதனால் நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் போகுதோ அங்கிட்டு டக்குன்னு உங்கள் முகத்தை பார்ப்பேன், டக்குன்னு முடிச்சிடுவேன். அவ்வளோதான். உங்கள் முகத்திற்குத்தான் இப்போ செய்தியை தவிர உங்கள் இதயங்கள் திறந்திருந்தால் போகும் கொஞ்சம் நேரம். அப்போ சார் கூட்டு போயிட்டாங்க. மதீனாவுக்கு வாங்க யார சொல்லலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட வேண்டும். இங்கிருந்து அரிசி வரை தூக்கி போன அல்லாஹ் மதீனாவில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒன்றுமே தேவையான அப்படி தூக்கி அப்படி விட்டா மதீனாவுக்கு போயிடலாம். அரிசி வரையும் கூட்டிகிட்டு போனான் அல்லாஹ். ஆனால் மதீனாவுக்கு போகிறதுக்கு அல்லாஹ் அப்படி அனுமதி கொடுக்கல. யார சொல்ல நீங்கள் கிளம்புங்கன்னா காலம் கனிந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, வாகனம் வேணுமே, மதீனாவுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அஸ்ஸஹ்ப அஸ்ஸஹ்ப. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நானும் கூட வரலாமா அனுமதி கிடைச்ச உடனே. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம், வாகனங்களை 2 வாங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. போகிறதுக்கு அனுமதி வருது. எந்த நாளில் நான் ஏற்கனவே படித்தேனே அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனில். தன்னுடைய நபியினுடைய ஒரு பெரும் புரட்சி, ஒரு பெரும் பயணத்தை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். இது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக வயக்துலூக வயுக்ரிஜூக வயம்குரூன வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபியே, உங்களை இந்த உலகத்தில் சிறை கைதியாக ஆக்குவதற்கும், உங்களை கொலை செய்வதற்கும், உங்களை நாடு கடத்துவதற்கும் அந்த மக்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள். நபியே, நான் ஒரு வேலையை செய்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ட்டான்ல. அந்த அனுமதி அன்னைக்கு தான் கிடைக்குது, ஹிஜ்ரத்துக்கான அனுமதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னே அதை எப்படி தயார்படுத்தினார்கள்? சகோதரர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் வரலாற்றை சொல்லுவதல்ல. இதில் 3 விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது. இந்த வரலாறுக்குள்ள, ஹிஜ்ராவினுடைய வரலாறுக்குள்ள நமக்கான 3 செய்திகள் கிடக்கிறது. ஒன்றாவது பிளானிங், 2வது ப்ரிப்பரேஷன், 3வது எக்ஸிக்யூஷன். இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த செய்தி மிக முக்கியமானது. போலான்னு உடனே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் மாட்டிப்பாங்க நம்ம உதப்பாங்க நம்ம அதாவது இந்த எதுவுமே நம்ம காதில் உலாத மாதிரியும், இந்த மோடி பிரதமரம் இன்னைக்கு அப்படின்னு தான் நம்மால் கேட்கலாம். ஏன்னா அவன் பார்க்குற பார்வையே அப்படி தான் இருக்குது. எதுவுமே இங்கே நடக்காத மாதிரியும். நாங்கள்லாம் 5 வேலை தொழுகிறோங்க, எல்லாம் பார்த்து நம்மளை தூக்கிவாங்க. நமக்கு இந்த இஸ்லாத்துக்கு இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தம்? இந்த உலகத்துக்கான கடவுள் வேற, அல்லாஹ் நமக்கு கடவுள். அல்லாஹ் நம்மளை பார்த்து இந்த உலகத்தை படைச்சவனும் அவன் தான், நம்மளை படைச்சவனும் அவன் தான். இந்த எக்கோ சிஸ்டம், இந்த உலகத்தினுடைய நடப்புகளுக்கு தோதுவாக நடப்பவன் தான் ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லீம் யாரு? இங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும், அதுக்கு தோதுவாக ரியாக்ட் பண்ணுறவன் தான் முஸ்லீம். அதுதான் சுன்னா, பெருமானார் நமக்கு காட்டி தந்த வழி. 2 மட்டும்தான் நமக்கு தெரியும். எதெல்லாம் முடிஞ்சு போச்சோ அதை பற்றி கவலைப்படுவோம், எதெல்லாம் இன்னும் வர இருக்கிறதோ அதை பற்றி பயப்படுவோம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அவன் உன்னை டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னான். உனக்கு அந்த இதை போட்டு நீங்கள்லாம் முஸ்லீம்கள்லாம் இந்த இந்தியாவில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, நீங்கள்லாம் கேம்பில் போய் அடைக்க போகிறோம், எல்லாம் தூக்கிட்டு போயிடுவானோ இவன் நம்மளை. உடனே எல்லாம் குனூத்து நாஜிலாலேருந்து திருச்சியில் சார் ஒரு வீட்டு ஓனர் ஒரு பாய்கிட்ட சொல்லியிருக்கான், வாடகை 2 நாள் ஆயிடுச்சு. உடனே அந்த பாய் கேட்டிருக்காரு, யோ வாடகை சீக்கிரம் குடியான், யோ ஊடியா உனக்கு ஊருக்கு வெளியே கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு பாயே, டிடென்ஷன் சென்டர் தான் நீ. எங்க இப்படி சொன்ன ஒருத்தன் ஒரு அச்சம் அல்லாஹ் திருக்குறான்ல தான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். இதுக்கு என்ன அர்த்தம்?
அவுளியாக்கள்னா கபிரிஸ்தானில் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய மணரா கட்டி வச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் பயப்படும். அப்படி அல்ல, நீயும் நானும் தான். அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் யார் தெரியுமா? நடந்ததை பற்றி கவலையப்பட மாட்டான், நடக்கிறத பற்றி நிகழ்காலத்தில் வாழுவான். இப்போ என்ன நடக்குது? கரண்ட்ல இறைவன் கொடுத்த அந்த சுகங்களை சுகித்து வாழக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவுலியாக்கள். அதைத்தானே குர்ஆன் சொல்லுது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணாங்க, நம்ம எப்படி நடக்கணும். வரலாறுகளை வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரோடு பேசுகிற நம்ம எப்படி போகிறது, இந்த பயணத்தை எப்படி அமைச்சுக்கிறது. அல்லாஹ் பார்த்துக்குவான்னு உடல நல்லா விளங்கிங்க. பிளானிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் பிளானிங் அப்படிங்கிறது முக்கியமானது. உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணுமா, இவன் என்ன ஆக போகிறான்னு படிக்க வை. நிறைய பெற்றோர்கள் எப்படி தெரியுமா படிக்க வைக்கிறான்? 2 விதம் இருக்குது. ஒன்றாவது, நான்லாம் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல, நீ ஆகடா சாவடா அடிங்கிறான். ஏடா நீ ஆகணும்னு நினச்சா நீ ஆகிட்டு போ, அதுக்கு உன் பிள்ளையா கிடச்சான். நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல, அவனை உன்னை உண்டு இல்லை நாங்கள் நம்பார். இல்லைன்னா இந்த பயலுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த காலேஜில் இருக்கிறதுனால டெய்லி எப்படி ஒரு 300-400 பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும். இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். வந்து சேர்ந்துருவான், 3வது மாதமே எனக்கு இது பிடிக்கல அப்படிமா. ஏன்டா பிடிக்கல? அந்த வாத்தியார் ஒரு மாதிரி இருக்காரு, கருப்பாக இருக்காரு. வாத்தியார் கருப்பாக இருந்தால் பாடம் என்னடா செய்யும்? இந்த இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் அதுக்குன்னே எல்கேஜிக்கெலாம் வெள்ளை டீச்சராக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கூலில் எழுதியே போட்டான் சார், நான் விளையாட்டுக்கு சொல்ல, வெளியே விளம்பர போர்டில் எழுதி போட்டிருப்பான், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் இயர் டீச்சர்கள் எல்லாம் நல்ல வெள்ளன்னு வெள்ளைன்னு இருப்பார்கள். அப்போ தான் வருதுங்குது பிள்ளையில, இல்லைன்னா வரமாட்டேங்குது. இவன் பார்த்தா கருப்பாக இருந்தானே, அவன் வந்து சொல்கிறான், எனக்கு வேணாம் சார் இந்த கோர்ஸு. அடா ஏன்டா சேர்ந்த அப்படி ஏன்டா சேர்ந்தேன்னு ஒருத்தன் கேட்குறேன். அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சேர்ந்தான். இன்னைக்கு பல பேர் அப்படி தான் முடியும். என் கூட்டாளி சேர்ந்தானா நானும் சேர்ந்துக்கிறேங்க. புரியுதா இல்லையா? எந்த விதமான பிளானிங்குமே கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், குல்ல ஷைஇன் பி கதர். எல்லாத்தையுமே அல்லாஹ் பிளானிங்கோட தான் படைச்சிருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் உண்டு. பிளானிங் இல்லாமல் இந்த உலகத்தில் கிளவே கிடையாது. சூரியன் 6:05 உதிக்கணும்னா உச்சிக்கிட்டே இருக்கு. இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சான், நேற்று நைட்டு படுக்கும்போது, அதனால சூரியன் 8 மணிக்கு தான் வரும். இடையில ஒருத்தங்க நான் பிடிச்சி வச்சிருந்தேன் சூரியனாங்கிறான். அதையும் ஒரு கூட்டம் நம்புறானே. நம்ம சாமியார் சூரியனையும் பிடிச்சி வைப்பாரியா அப்படிங்கிறான். இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துச்சுங்கிறான். அப்படி குருட்டு பயல்களா இல்லை கிழட்டு பயல்களான்னு தெரியல. சூரியன் எப்போ வரணுமோ வரும். பூமி சுற்றுறது சுத்தம். எவன் நிற்க சொன்னால் பூமியும் சூரியனும் மட்டுமல்ல, உங்க இதயம், இவரே பார்த்து சொல்றாரு, என் இதயம் கொஞ்சம் நேரம் நிறுத்தட்டுமாக, நான் நிற்கமாக்குங்க. எவன் பேச்சையும் கேட்காத நான் இந்த உலகத்தில் சில விஷயம் அல்லாஹ் எப்படி பிளானாக இருக்கிறானோ நீங்களும் அது மாதிரி பிளான் ஆகீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோட, நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் புதிய பாதையில் போகணும், அதுக்குரிய ஒரு ஆள் வேணும்னு நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தேடுறாங்க. புதிய பாதை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த ஊர்லேருந்து புதுசாக தெரியாமல் வெளியே போகிறதுக்கு யாருக்கு தெரியும்? அப்போ ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உரைகீத் என்று சொல்லுகிற ஒரு குறைஷிய நண்பர். அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க, நான் காசு தர்றேன், எனக்கு வழிகாட்டணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே, அவர் டீலை ஒத்துக்கிறார். 2 பேருக்கும் டீல் ஆயிடுச்சு. தான் வளர்த்த தன்னுடைய அந்த வாகனத்தை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்து குறிப்பிட்ட நாளில் நான் வர சொல்லுவேன், அங்கே வந்துருன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இந்த வாகனம், இந்த கார், இந்த ஒட்டை அங்கே வீட்டு வாசல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து காலி பண்ணியிருப்பான். நான் சொல்லுவேன், பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு சித்திக் நாயகமும் கிளம்பிய பின்னால் வீட்டில் எதுவுமே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உரைகீத் என்று சொல்லுகிற அந்த நபரை நிர்ணயிக்கிறார்கள் வழிகாட்டியாக, காசு கொடுத்து, பெய்டு லேபர். சரி, சாப்பாடு எடுத்துட்டு வரணும், நம்ம போய் தங்க போறோம், அதுக்கு என்ன செய்யறது? உடனே அதுக்கு ஒரு ஆள ஆமிர் பின் ஃபுஹைரா என்ற நபரை நிர்ணயிக்கிறார்கள். அபூபக்கர் தன்னுடைய அடிமை, செய்திகளை கொண்டு வந்து சொல்லணும். தான் சொந்த மகனை அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரை நிர்ணயிச்சாங்க. பிளானிங் என்ன செய்ய போறோம். தன்னுடைய மகளுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் நிறைய பேர் அஸ்மா 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 உயர்ந்தவள் அப்படியே இருந்தாங்க. அந்த அம்மா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா தான் உயிரை பணைய வச்சு பெருமானாரையும் தன்னுடைய தந்தையையும் காத்தவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. எப்ப பெருமானார் ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அங்கிருந்து அந்த அபூஜஹல் தேடிக்கிட்டு வந்தான். கதவை எட்டி வச்சான். உள்ள வந்து கேட்டான், எங்க உங்க பாப்பா எங்கன்னு கேட்டான்.
எங்கள் வாப்பா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பொய் சொல்லாத, உங்கள் வாப்பா எங்க, சொல்லு உண்மையை. அவங்க எனக்கு தெரியாதுங்க. ஒரே அறை, ஒரு சின்ன பெண், ஒரே அறை, காதில் உள்ள அந்த தோடு அந்து கீழே போய் விழுந்துச்சு. அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹுடைய ரசூலுக்காக வேண்டியும் அந்த தாய் பொறுத்து கொண்டார், அந்த பெண் பொறுத்து கொண்டார். சகோதரிகளை, தாய்மார்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வரலாற்றில், உலக வரலாற்றில், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எது நடந்தாலும் சரி, ஆணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பெண்களுக்கும் பங்குண்டு. எப்படி நான் அபூ ஹுரைரா அவர்களை சொன்னேனோ அதே போன்ற அன்னை ஆயிஷாவுக்கும் உண்டு. நாம் இருக்கிற மார்க்கத்தில் முக்கால் பகுதியை ஹுது நிஸ்ஃப தீனக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா சொன்னார்களே பெருமானார், இந்த பெண்ணிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தின் பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்னை ஆயிஷா இல்லை என்று சொன்னால் எத்தனை ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது. நம்மெல்லாம் இதுக்கு லாயக்கு இல்லடி, அல்லான்னு பிரியாணியை தின்னமா படுத்தமான்னு இருக்க முடியாது. இந்த அஜர்த்தி இப்படி ரோட்ல இழுத்து விட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்நிஸாஉ ஷகாயிகுர் ரிஜால், சொல்லப்படும் பெண்கள் இருக்கிறார்களே ஆண்களின் பகுதி. யூ ஹேவ் எ வைட்டல் ரோல். இந்த உலகத்தில் இந்த இஸ்லாம் வள வருவதற்கு ஆண்களுக்கு இருக்கிற அத்தனை தகுதியையும் விட பெண்களுக்கு தகுதி கூட. அல் உம்மு மதரஸா, ஒரு கவிஞன் சொன்னான், அல் உம்மு மதரஸா இன் அஅதத்தஹா அஅதத்தை ஜைலன் தய்யிபல் அராயிகி. அழகா சொல்றான், அல் உம்மு மதரஸா, ஒரு பெண் இருக்கிறார்களே, ஒரு பாடசாலை, அவளை நீங்கள் தயார் செய்து விட்டால் ஒரு ஜீலை தயார் செய்தீர்கள். ஒரு அடுத்த ஒரு சமூகம் ஒரு 100 ஆண்டு தயார்படுத்திட்டேங்கிறான். பெண்களை நீங்கள் போய்விட முடியாது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அங்கே நின்றார்கள். டெய்லி சாப்பாடை சமைச்சு கொண்டு போவாங்க. ஒரு நாள் அந்த சாப்பாடு சமைச்சு அந்த கெட்டுற இடத்துல கயிறு இல்லை, தான் இடுப்பில் கெட்டி இருந்த இந்த துணியை 2ஆ பிச்சு பெருமானாருக்கு பக்கத்தில் அந்த சாப்பாடை அனுப்புறதுக்கு 2 துணியில் 2 கெட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கு பெருமானார் பார்த்து விட்டு சொன்னார்கள், என்ன அறிவு தீட்சண்யம்! அட, அந்த சாப்பாட்டு மூட்டையை கட்டுறதுக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்காரமாக இருந்தால் என்ன செய்யும்? அப்படியே கையிலே பிடிச்சிக்கிட்டே போயா, பெரிய இது வேணுமா, ஆக்கி போடுறதே பெரிய விஷயம், இதில் நொக்க வேற போயா அப்படின்னு சொல்ல இல்லை. நிறைய ஊர்களில், சில ஊர்களில் கேட்டால் அவருக்கு வரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் உங்கள் வீட்டுக்காரங்க நான் வரும், ஏன்னா அது என்ன மாடா வரும். இந்த ஊர் பிள்ளைங்க அப்படிலாம் சொல்லாதுங்க, எனக்கு நல்லா தெரியும். இது பண்பட்ட ஊர். எங்களுடைய எஸ்ஆர் ஹஜரத்து பண்படுத்திய ஊர். என்னுடைய தாப்பனார் ரத்தத்தில் ஊற்றி வளர்த்தாங்க இந்த உங்க இந்த உலமாக்களுடைய பெருமையை தினம் தினம் சொல்லுவார்கள். தாஜு ஷரியா, அந்த ஹஜரத்தை பற்றி பேர் சொல்றது கூட எனக்கு இது இல்லை. மிக உயர்ந்த நாங்கள், என்னுடைய ரத்தத்தில் ஊருக்கு அந்த பேரை சொன்னாலே அப்படி. எங்கள் தாப்பனார் சொல்லுவாங்க, நான்லாம் சின்ன பிள்ளையா இருப்பேன். என்னுடைய தாப்பனார் ஹஜரத்து சொன்னாங்க, இந்த ஊரில் பல மேடைகளில் பேசியிருப்பாங்க. என்னுடைய தாப்பனார் சொல்லுவாங்க, நான் சின்ன பையனாக இருப்பேன், ஊரில் உள்ள பிரச்சனையை நான் என் பக்கத்தில் வந்து உட்காந்து என் காதில் சொல்லிட்டு, தம்பி இதை பற்றி நீ பேசுன்னு ஹஜரத்து பின்னாடி உட்காந்துருப்பாங்க அந்த சீட்டில், உரிச்சு எடுத்துருவேன். எவனுக்கு பயப்பட மாட்டேன். அவன் தலைவராக இருந்தாலும் போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால் ஹஜரத்து பின்னாடி இருக்காங்கிற ஒரு தைரியம் தான். சம்சுதாசை பார்க்குவாங்க, எதுனாலும் பெரிய உங்கள் தலப்பா ஹஜரத்து தான் தெரியுமில்ல, தலப்பாவும் அந்த கண்ணாடி, அந்த கம்பீர அந்த தோற்றம், இறைவன் என்ன அழகாக உங்கள் ஊருக்கு ஒரு எத்தனை பேர் நீங்கள் ஓதி இருப்பீர்கள், அல்லது உங்கள் தகப்பனார் ஓதி இருப்பார், அல்லது உங்கள் தகப்பனார்கள் ஓதி இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் ஓதுகிற குர்ஆனுடைய அச்சரம் அவர்களுடையது. அச்சரம் அவங்க போட்ட பிச்சை தான். இந்த ஹிஜ்ரா, அந்த ஊரை விட்டு இந்த ஊரில் உங்களுக்காக வந்து வேண்டி கிடந்தவர்கள் அவர்கள். ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல இந்த உலமாக்களுடைய வரலாறு. இன்னைக்கு வாழும் ஒரு நேர சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். நல்லா அடையாளப்படுத்துகிறான். ஒரு வாழும் ஒரு அமைதியான ஒரு வலியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத். இந்த துவாதாசர் நம்மெல்லாம் பாதுகாக்கப்படுறோம். அவன் எப்பெல்லாம் என்னைய இந்த ரிக்கார்டு புதுசாக இப்போ கொண்டு வரானே, நீங்கள்லாம் வேணுமான அந்த தூசியை தட்டும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்குதில்லை. அந்த கொரோனா காலத்திலலாம் நம்ம ஆளுங்க ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். எவன்லாம் இந்த சிஏஏ வரணும்னு சொன்னானா வீட்டில் படுத்து கிடந்தானே. அந்த ஆளுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. தாடிலாம் பெருசாக வந்து போச்சு, அங்கே போய் வெட்டினா நமக்கு ஏதாவது வெட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி விட்டே வெளியே வரலையா சார், 2 வருஷமாக படுத்து கிடந்தானே. அட நான் சொல்கிறது விளங்கு மேப்படி. ஆனால் நம்மால் பூரா
அந்த கடையில் சாப்பாடு நல்லா ஓடுறான், இந்த கடையில் பின்னாடி கேட்டு வழியாக போகிறான்னு போய் அடி அடின்னு பிரியாணியை விடாமல் தின்னது நம்ம சமூகம்ல. அப்போ எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரே ஹிராவுக்கு வர்றாங்க. 11வது வருஷம் முதல் அழைப்பு, 12வது வருஷம் 2வது அழைப்பு, 3வது ஆண்டு 3வது அழைப்பு, 14வது ஆண்டில் பெருமானார் கிளம்பி அங்கிருந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. காரில் தங்கி இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் அங்கே தங்குதல், இறைவனுடைய அனுமதியை கொண்டு 4வது நாள் இரவு புறப்பட்டு போயாச்சு. 3 பேர் போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகிறாங்க, பெருமானார் போகிறாங்க, ஆமிர் இப்னு ஃபுஹைரா அந்த அடிமையும் கூட வர்றார். அந்த வரலாறிலே 4வதாக அப்துல்லாஹ் இப்னு உரைக்கைத் அல்லது அர்கீத் என்று சொல்லுகிற அந்த வழிகாட்டி கூட வருகிறார். இரவு நேரம் போயாச்சு. யமன் போகிற திசையிலிருந்து பெருமானார் தங்கியிருந்து விட்டு மதீனாவை நோக்கி போகிறாங்க. ஜஹ்ஃபா என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு வருகிற போது அது மெயின் ராஸ்தா. இங்கிட்டு மதீனா, இங்கிட்டு மக்கா, இங்கிட்டு மதீனா, இங்கிட்டு மக்கா. அந்த நடு இடத்துல வந்து நின்ன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதி உள்ள 3 பேரும் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க, எம்பெருமானார் மக்காவுக்கு திரும்பினாங்க. இதுதான் முக்கியமான வரலாறு. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு திரும்பி நிற்கிறாங்க, இந்த ஆளுங்க இங்கிட்டு நிற்கிறாங்க. உடனே அவர் அப்துல்லாஹ் இப்னு அந்த கூட வந்த உரைக்கு சொல்றாரு, இப்படி போகணும் நம்ம. இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிப்ரீல் வானத்திலேருந்து இறங்கிட்டாங்க. யார சொல்லலாம், என்ன செய்தி? இறைவனுடைய நேரடியான பார்வையில் பெருமானார் போய்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அனுப்புனா ஜிப்ரீல என்ன செய்தின்னு கேட்டுவாங்க. அப்போ அவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ் என்ன இங்கிட்டு திரும்புறீங்க? இது மக்காவினுடைய பாதை, அங்கிருந்து தான் நீங்கள் புறப்பட்டு இருக்கிறீர்கள், இது மதீனாவின் பாதை. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நிற்கிறாங்க, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. சொன்னாங்க, இன்னக்கி அஹப்பு அர்தில்லாஹி வ அஹப்புல் அர்தி இலல்லாஹ் லௌலா அன்ன கௌமகி உக்ரிஜ்து மின் லா அக்ருஜ். மக்காவே, அல்லாஹுவினுடைய பிரியமான பூமினி, என்னுடைய இரத்தத்தில் கலர்ந்திருக்கிற பூமினி, உன்னுடைய மக்கள் மட்டும் உன்னை விட்டு வெளியேற்றாவிட்டால் நான் போக மாட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நிற்கிறாங்க. ஏதோ சின்ன பிள்ளை அந்த அம்மா அங்கே நிற்குது, இந்த ஐஸ் அங்கே நிற்குதுன்னு அழுவும்ல. நான் சொல்கிறது வழங்குத, எங்கள் அம்மா இழுத்துட்டு வந்துட்டானா. எங்கள் அம்மா அந்த ஸ்கூலில் போய் இந்த யூகேஜியில் விடுறது பல பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மிஸ்ஸு படாத பாடு விடுவான். அவள் வெள்ளையாக இருந்தாலுமே வேறு வழி இல்லை. எங்கள் அம்மா அதே மாதிரி பெருமானார் நிற்கிறாங்க, கண்ணிலிருந்து தண்ணியாக ஊற்றுது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட போகிறாங்க, யா அல்லாஹ், நபி இப்படி சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை அப்போ இறங்குறான். திருக்குர்ஆன் சான்று பகருகிறது. பெருமானார் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜஹ்ஃபாவிலே நிற்கிற போது ஆயத் இறங்குகிறது. அல்லாஹ் சொன்னா, இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். நபியே, எந்த அல்லாஹ் இந்த வேதத்தை சத்தியமாக உங்களின் மீது இறக்கி இருக்கிறானோ அவன் உங்களை மன்னராக திரும்ப இங்கே அனுப்புவானே தவிர இப்படி திரும்ப பயந்துக்கிட்டு உள்ள போற நிலை இருக்காதுன்னு இன்றைக்கும் குர்ஆன் சாட்சி பகருகிறது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய எல்லா பெருமக்களுமே இது ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் ஜஹ்ஃபாவினுடைய மண்ணில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே இந்த ஆயத்து இறங்கியதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து போகிறாங்க. அந்த மக்கள் எதிர்பார்த்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே திங்கட்கிழமை கிளம்பி பெருமானார் சொல்லுவார்கள், நான் பிறந்தது திங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது திங்கள், நான் இங்கிருந்து ஹிஜ்ரத் கிளம்பியதும் திங்கள். அல்லாஹ் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பரக்கத்துகள் திங்கட்கிழமையில் ஆக்கி வைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பெருமானாரை பார்த்து அது நிறைய வரலாறு. குபால போய் பெருமானார் தங்கினாங்க, முதல் பள்ளி அங்கே அமைத்தது. அதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்த உடனே அப்படி கிளம்பி போகிறாங்க. அன்றைய நாள் வெள்ளி, குபாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜும்மா தொழுதார்கள் என்ற வரலாறெல்லாம் வருகிறது. பெருமானார் அங்கே போயிட்டாங்க. போன உடனே பெருமானார் செஞ்ச 3 வேலைகளை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அஜர்த் மைக்கையோ தண்ணியையோ தூக்குறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சுக்கிறேன். அங்கே போன உடனே முதல் 3 வேலையை பெருமானார் பார்த்தாங்க. மதீனா இருக்கிறதே அது பல மனிதர்கள் ஒன்றாக இருந்த இடம். ஹவுஸ் என்ற கூட்டம் அங்கே இருந்தது, ஹஸ்ரஜ் என்ற அங்கே கூட்டம் இருந்தது. இந்த 2 பேரும் அங்கே
சண்டைன்னா சண்டை, அப்படி சண்டை போடுவாங்க. ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கூட்டம். உங்கள் வீட்டு ஒட்டகம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிருச்சுக்கிறதுக்காக வேண்டி காலமாக சண்டையிட்ட மக்கள் அவர்கள். ரெண்டாவது, அங்கே யகூதிகள் இருந்தாங்க, பனி குறைவா, பனி கைனகா போன்ற அந்த கூட்டத்தார்கள் அங்கே இருந்தாங்க. மூணாவது, அங்கே வசித்த வேறு இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், முனாஃபிக்குகள் இருந்தாங்க. இந்த மக்கள்லாம் இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மதீனாவில் இறங்கிய உடன் பார்த்த முதல் வேலை, இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு தேவை. இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டாங்க, ஹவுஸ் ஹஜ்ரஜை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அதான் நீங்கள் காலங்காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே வந்து சொன்னாங்க, இந்த நபி வந்தால் நம்ம சண்டை ஒரு காலம் ஒன்றாகலாம், நம்ம எல்லாம் ஒரே மக்கள் ஆயிடலான்னாங்க. பெருமானார் சொன்னார்கள், இதுவரை நடந்த அந்த குலப்பெருமைகளை தூக்கி எறியுங்கள். இனி இன்றைக்கு ஒரே அடையாளம் தான், நீங்கள் ஒரு இஸ்லாமியர், நீங்க முஸ்லிம். அந்த ஹமியத்துல் இஸ்லாமியாவை வளர்த்துவிட்டு ஹமியத்துல் ஜாஹிலியாவை முதல் எடுத்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா அந்த சண்டை ஓஞ்சே இருக்காது. நான் சொல்றது புரியுத? நீயா நானா, குலமா பெருமா, கருத்தா, அதா இதா, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. கருத்து வேறுபாடுகள் காலம் உள்ளவரை இருக்கும். ஒரு இஸ்லாமியன் தன்னை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? முஸ்லிம் என்கிற ஒரே அடையாளத்தோடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, மன்லம் அரப்த ஒமன்லம் தாரிஃப், நீங்கள் அஃப்சு ஸலாம பைனக்கும், ஸலாத்தை பரப்புங்கள், தெரிந்தவர் தெரியாதவர். இங்கே பார்த்தாலே சொல்ல மாட்டேங்கிறானே சலாம. சலாம் சொன்னால் கூட சில பேர் தள்ளி போகிறான், இவன் எதுக்கு சலாம் சொல்கிறான்? முஸ்லீமை பார்க்கும்போதே நம்மளை பார்க்கும்போதே சில பேர் ஒரு மாதிரி உருன்னு பார்க்குறோம். என்கிட்ட துபாயில் ஒருத்தன் வந்தான், வந்து கேட்டான், அஜர்த்து நல்ல தஃப்சீர்லாம் பண்ணுறீங்கள, ஒரு செய்தி உங்கள்கிட்ட கேட்கும், சொல்லுங்கள் தாங்க, நீங்கள் எந்த இயக்கம்னா? அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சந்தேகம். இவர் பாட்டுக்கு தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் 8 ஆண்டு காலம் என்னுடைய அஜரத்து, என்னுடைய தாப்பனாருடைய துவா, நீடூரில் உள்ள பல மக்கள் அங்கே வருவாங்க. 8 வருஷம் 600 பேர் உண்டா. இப்போ எப்படி இருக்கும் மஜ்மா? இதே மாதிரி இருக்கும். 600 பேர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும். 8 வருஷம் நடந்துச்சு. நான் இங்கே வர்ற வரையும் நடந்து கொண்டிருந்தது. இறைவன் என் மீது செய்த பேரருள், என் தந்தையின் துவா. எனக்கு அது சம்பந்தமாக ஏதோ நம்மளை வந்து நான் போகிறேன், ஏதோ பார்க்குறேன், நடத்துகிறேன்னே தவிர ஒரு பைசாவுக்கு கூட அதுக்கு தகுதி இல்லாதவர். அல்லாஹ் தகுதி இல்லாதவர்களை வைத்து நிறைய நேரங்களில் வேலை வாங்குவான். அது அப்படிப்பட்டதாங்க. அல்லாஹ் எனக்கு தந்த வாய்ப்பாக அதை கருதுகிறேன். நீடூர்காரங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. உங்கள் ஊரினுடைய அந்த துபாயினுடைய வாழ் சங்கங்களுக்கும் நான் போய் அங்கே உரையாற்றி இருக்கிறேன். நிறைய அறிமுகம் உங்களுடைய ஊர்க்காரர்களோடு. அப்போது என்னது சொல்லுவேன், இயக்கம் என்ன இயக்கம் தான்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் சொன்னால் வருத்தப்படுவையா வேண்டான்னு. நான் எதையாவது பேசி போடுவேன். எனக்கு பிளட் அப்படி, எங்கள் பாப்பா பிளட்டு மாதிரி எனக்கு ஒரு பிளட்டு. நான் எதையாவது பேசி போடுவேன், வருத்தம் அல்லான்னு அதை விட டீ குடிப்புமா அப்படின்னேன். உடனே அவன் சொன்னான், நான் வாங்கி தரேன், நீ எந்த இயக்கம் சொல்லணும்னா. நான் பார்த்தேன், நல்லதாக போச்சு, டீ கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாமும். நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாமும். உடனே அவன் ஒரு கேள்வி கேட்டான், சார் அப்போ நான் காஃபிரான்னு கேட்டான். இவனுக்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தது தானே சரி. அப்போ அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான், இவர் எதில் இருக்கிறாரோ அதுக்கு எகெயின்ஸ்ட் நானுங்கிறானே. சரி நானும் முஸ்லீம்ன்ட்டு போயேன்டா. இப்போ என்ன வானம் இடிக்கிற போதா நீ அப்படித்தானே இருக்க, நான் முஸ்லீமான அப்போ நான் காஃபிரான்னா என்ன அர்த்தம், எப்படி பார்க்குற? இந்த வெறுப்புணர்வுகளை பெருமானார் அறுத்தெறிந்தார்கள். முதல் வேலை. 2வது வேலை, யூதர்களோடு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. 3வது வேலை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூத் அமைச்சாங்க. ஹுதூதே ஹரம், அந்த மதீனாவுக்கென்று ஹுதூதுகளை அமைத்தார்கள். 4வது, சகோதரர்களாக ஆக்கினார்கள். இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், உலகத்தில் பல நாடுகளிலிருந்து அடுத்த நாடுகளுக்கு அகதிகள் போகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ ஸ்ரீலங்கன் அகதி இங்கே வந்திருக்கான், என்ன செய்கிறதுன்னு யாருக்குமே தெரியலை. அவங்களுக்கு யுனைடெட் நேஷன் ஒரு சட்டம் வகுக்கலான்னு முடிவு பண்ணான். அவன் எடுத்த புக்கு எது தெரியுமா? அபு வஃபா என்று சொல்லுகிற ஒரு மிஸ்ரியினுடைய கிதாப். அவர் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கிதாபுல் லுஜூ பைன அஷரியத்தில் இஸ்லாமியா ஒல் கானூன் துவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. லுஜூ, த ரெஃப்யூஜீஸ், the status of refugees between the Sharia law and the international law.
இங்கிலீஷில் இருக்குது, நெட்டில் போய் பார்த்தா இன்னைக்கும் அதுதான் கானூனாக இருக்குது. வந்தவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. எம்பெருமானார் அண்ணன் தம்பியாக்குனாங்க. அண்ணன் தம்பி இந்த வேலையை முதல்ல பெருமானார் செஞ்சாங்க. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஹிஜ்ரத்து போட கொஞ்ச நாளில் பெருமானாரை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு சகோதரர் மக்காவிலிருந்து வருகிறார். அவர் பேர் உசைல். நபி வெளியே போயிருக்காங்க, ஆயிஷா நாயகி உள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்தவுடனே கேட்டாங்க, நீங்கள் மக்காவிலேருந்து கைஃபஹத்தல் மக்கா அப்படின்னு கேட்டாங்க. மக்காவை எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு. உடனே அவர் சொல்கிறாரு, அஹ்ஸபஜினா பூஹா ஒபியத் பத்ஹா ஊஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெருமானார் வந்துட்டாங்க. உடனே அவர் உசைல் மக்காவிலிருந்து வந்திருக்கீங்களா? மாஷா அல்லா. ரசூல்லா பார்த்துட்டு கேட்டாங்க, கைஃபஹத்தல் மக்கா. திரும்ப பெருமானார் கேட்குறாங்க. தன் மனைவி கேட்ட, ஆயிஷா கேட்ட அதே கேள்வியை பெருமானார் கேட்கிறார்கள். அவர் திரும்ப சொல்றார், கைஃப அஹத்தல் மக்கா அப்படின்னு சொன்னா, அஹ்ஸப ஜினாபுஹா வபியத் பத்ஹாஉஹா வஅகதக் இத்திஹாருஹா அஸ்லப திமாமுஹா அம்ஷர சல்முஹா. ஹதீஸ்ல வருது. அவர் சொல்றாரு, மக்காவினுடைய அந்த மேட்டு பகுதி எல்லாம் அது அப்படி வெள்ளையாகி விட்டது, அதனுடைய எதெல்லாம் பூ வந்திருக்கிறதோ அதெல்லாம் கனியாகி விட்டது அப்படின்னு மக்காவை பற்றி இப்படி பேசின உடனே பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு திரும்பி பார்க்குறாரு, பெருமானாருடைய கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. தஇல் குலூப தகிர். அந்த நேரத்தில் பெருமானார் சொல்றாங்க, தஇல் குலூப தகிர். போதும் உசைலே, போதும், என்னால் அடக்க முடியல. தன் தாய் மண்ணின் மீது பெருமானார் வைத்திருந்த பாசம், தன்னுடைய தகப்பனார் இப்ராஹிமால் உருவாக்கப்பட்ட ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். கேட்டாங்களே, என் குடும்பத்தை பெருமானாருடைய வரவுக்காக வேண்டி இந்த பாலைவனத்தில் கொண்டு வந்து விடுகிறேன். அந்த துவா அப்படியே கசிந்துருகுச்சு. பெருமானாருடைய இதயம் கசிந்துருகியது. ரெண்டாவது செய்தி, ஒன்றாவது பிளானிங், ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். கரெக்டான ஆனால் கரெக்ட் வேலைக்கு போடணும். அப்துல்லாஹிபின் உரைக்கித்துக்கு இது தெரியுமா? அந்த வேலையை கொடுத்தாங்க. அப்துல்லாஹிபின் அபூபக்கருக்கு தெரியுமா? அந்த வேலையை கொடுத்தாங்க. வயது, அறிவு, மாற்று மதம் அப்படியெல்லாம் பெருமானார் பார்க்கல. அந்த வேலையை, எந்த வேலையை உலகத்தில் யாருக்கு சரியாக செய்ய தெரியுமா அவர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்கிறது. சொதப்புறவன்ட்ட கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் வேலை பார்க்குறவன் எல்லாம் சொல்லுவான், எங்கள் மேனேஜர் ஒரு லூசும்மா. இதாங்க பல பேர் சிரிக்கிறிய, ஒம்பளை மாட்டி விட்டுருவீங்க. மேலே இருக்கிற ஆளுகளை பார்த்தப்படி நான் ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், சரி இப்போ அதனால என்னையான்னு கேட்டேன். இல்லை, நான் எல்லா வேலையும் தெரிஞ்சவன், எங்கள் மேனேஜர் ஒரு லூஸாக இருக்கேன், அவன்கிட்ட போய் நான் வேலை செய்யணும். நான் சொன்னேன், இங்கே வாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமான்னே. சொல்லுங்கன்னாரு. நீங்கள் உங்கள் மேனேஜர் இடத்துல இருக்கீங்க, உங்கள் மேனேஜர் உங்கள் இடத்துல இருக்காருன்னே. சரிண்ணா. இல்லை, இப்போ வேலை எப்படி நடக்குன்னே. நீங்கள் வேற, அதுக்கு நானே இந்த வேலை, அதைத்தாண்டா எல்லாம் செஞ்சுருக்கான். அடா, உன் மேனேஜர் லூஸாக இருந்த அந்த இடத்துல உட்காந்து உன் வேலை நடக்குமா? உனக்கு அறிவாளியாக இருக்கிறதுன்னு அந்த வேலையை கொடுத்துருக்கான். மேலே உட்காந்து ஒன்றை மாதிரி ஆள்லாம் ஆட்டி படைக்கிற வேலையை அவருக்கு கொடுத்துருக்கான்னு காரணம் இருக்கு. மூணாவது ஒரு செய்தியை இந்த வரலாறு சொல்லுகிறது, எக்ஸிக்யூஷன். எதை படித்தோமோ அதை செயல்படுத்தும். அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஒன்று நம்பணும், அறிவு இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளமே செயல்படுவது தான். திருக்குரான் சொல்லுகிறது அழகான வார்த்தை. நான் அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் முடியாது, நீ செயல்பட்டு காமிச்ச. ஒரு வயசான ஒரு ரோட்டில் நடந்து வரார், ஒருத்தன் பின்னாடி பைக்கில் போய் மேலே விட்டான், 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை, இன்றைக்கி உடனே அந்த வயசானவர் எந்திரிச்சு பார்த்தா, அவன் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கான், இன் பண்ணியிருக்கான், பார்த்தா ஜம்முன்னு இருக்கான், டிப்டாப்பாக இருக்கான். அவனை எந்திரிச்சு வண்டியை தூக்குறான். ஒன்று இந்த பெரியவர் திரும்பி பார்த்து கேட்டார், ஏன்டா படித்தவன் மாதிரி இருக்கிய, இல்லை படித்தவன் மாதிரி இருக்கிய, ஏன்டா என் மேலே கொண்டு வந்து வண்டியை விட்டேன்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், எங்கள் சிலபஸில் இதெல்லாம் இல்லைன்னா. இப்போ உள்ள படிப்பு விலகி போச்சு இல்லை. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் எப்படி பெருமானாரின் மீது அளவில்லாத பாசம். உண்மையை சொல்கிறேன், 11 மணி ஆயிடுச்சு, நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் எங்கள் அஜரத்து உங்களை புடம் போட்டு உருவாக்கினது. எந்த நீயத்தில் நீங்கள் இங்கே அமர்ந்தீர்களோ அல்லாஹ் உங்களை பொருத்திக் கொள்வோம். இந்த 12 ஆண்டு காலம் நீங்கள் நடத்துகிற இந்த பணியை இறைவன் அங்கீகரிப்பானாக, இறைவன் பொருந்திக் கொள்வானாக. இந்த ஒரு காரணத்தை வைத்தே நாளை நாம் அனைவரையும் சுவனத்தில் பெருமானாரோடு அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை
வாழுகிற காலத்தில் பெருமானாருடைய பிரியம் நம்முடைய இரத்தத்தில், சதையில், சிந்தையில் ஓடுகிற ஒரு நிலை இறைவன் ஏற்படுத்தி தருவானாக. என்னையும் அழைத்து, ஹசரத்தினுடைய மகன் வயசு, நான் என்னுடைய தகப்பனாருடைய வயசு, நான் வாப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஹசரத்து சொன்ன உடனே இவ்வளோ தூரம் நான் வர்றதுக்கு காரணம் துவாவுக்காக வேண்டி மட்டும்தான். பல அறிஞர்கள், பெரியவர்கள் அலங்கரித்த மேடை, நான் ஒரு சிறியவன், கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக எதையாவது பேசியிருப்பேன். அதெல்லாம் விட்டு போட்டு தேவையானது மட்டும் எடுத்துக்கங்க. எனக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.